வெல்கம் டு மீனாட்சி மிஸ் குக்கிங். இன்றைக்கி பார்க்க போகிற சமையல் கடலை மாவு முட்டை ஆம்லேட். அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துலாங்களா? கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன், முட்டை 2, மஞ்சள் தூள் 1 சிட்டிகை, மிளகாய்த்தூள் அரை டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு எடுத்திருக்கோம். வெங்காயம் 2, இஞ்சி சிறிதுண்டு, பச்சை மிளகாய் 1, கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி சிறிதளவு, இதெல்லாம் பொடியாக கட் பண்ணி வச்சுங்க. எண்ணெய் தேவையான அளவு எடுத்துங்க. ஒரு பாத்திரத்தை எடுத்து கடலை மாவு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள் எல்லாம் ஒன்று சேருங்க. உப்பும் சேர்த்துருக்கோம். இப்போ எடுத்து வச்சுருக்க வெங்காயம், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு ஒன்றா பேசுகிறேங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க மாவுங்களோட இதையும் ஒன்று சேர்த்துங்க. கடலை மாவு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, ஒன்று சேர்த்துங்க. இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா கிளறி விடுங்க. கிளறிட்டு சிறிதளவு தண்ணீர் சேர்த்து நல்லா கிளறி விடணும். ரொம்ப சேர்த்துறாங்க தண்ணி, சிறிதளவு சேர்த்தா போதும். நல்லா கிளறிங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க முட்டையை ஒன்று ஒன்றா உடச்சிங்க. உடச்சி அதை இதிலே ஊற்றிங்க. முட்டையோட ஓடு உடஞ்சி அதில் விழுந்துடாமல் பார்த்துங்க. இப்போ முட்டை, கடலை மாவு, வெங்காயம் எல்லாம் ஒன்று சேராப்புல அடித்து கிளறுங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சு தோசைக்கல்லை போட்டுப்போம். சிறிதளவு எண்ணெய் விட்டுக்கலாங்க. கல் சூடாகிட்டு இப்போ ஆம்லேட் போட்டுருவோம். இது கடலை மாவு சேர்க்குற வாசி டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நல்லாயிருக்கும். 2 முட்டையை வச்சு 4 பேருக்கு ஆம்லேட் போட்டுடலாம். அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். சுற்றி எண்ணெயை விட்டுங்க. நல்லா வேகட்டும். ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ பிரட்டி போட்டுப்போம். இந்த பக்கமும் வெங்காயம்லாம் நல்லா வேகணும். இதில் வெந்துருச்சு. இப்போ ஒரு பிளேட்டை எடுத்து வச்சுப்போம். சுவையான கடலை மாவு முட்டை ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மீனாட்சி மிஸ் குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் மேலே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.